ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சியில் வந்து டேட்டா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க சியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டுன்றது வந்து ஒரு டேட்டா டைப்ஸு இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க வேரியபிளை. ஃபஸ்ட்டு வந்து மைனம்ன்றது வேரியபிள் நேமு, அது வந்து ஈக்குவல் டு 5 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இன்டீஜர் வேரியபிள், அதாவது ஹோல் நம்பர். அதுக்கடுத்தது ஃப்ளோட்டுன்றது மை ஃப்ளோட் நம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டுனா வந்து 5.99 சொல்லியிருக்காங்கள, டெசிமல் வேல்யூ வரதால இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து டேட்டா ஃப்ளோட்டுன்றதுலாம் டேட்டா டைப்பு. சேர்ன்னு சொல்லிட்டு இருக்குது, மை லெட்டர்னு சொல்லிட்டு, அது வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேர்ன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வந்தால் ஒரு லெட்டர் மட்டும் இது பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிருக்குன்னு பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டின்றது பார்த்திங்கன்னா %d பார்த்திங்கன்னா இன்டீஜரை குறிக்கும். %f பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டை குறிக்கும். சி வந்து லெட்டரை குறிக்கும். இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்களே இந்த ப்ரோக்ராம்லேயே. நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், சேர் இதெல்லாம் தான் வந்து டேட்டா டைப்ஸு. இதுக்கு வந்து என்னென்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ன்றது %dன்னா அது வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்குள்ளே இன்டீஜர் யூஸ் பண்ணக்குள்ளே அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது அதை வந்து ஐன்னு சொல்லலாம், %i சொல்லலாம். எஃப்னு சொல்லக்குள்ளே வந்து டெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணக்குள்ளே அதை யூஸ் பண்ணோம். எல்லுன்றது வந்து எல்எஃப்ன்றது வந்து டபுள். சி வந்து பார்த்திங்கன்னா சேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்குக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்னா வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணக்குள்ளே %s யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸு பார்த்திங்கன்னா சேருன்றதுக்குள்ளே %c போட்டு இது பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கிரேடு ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேருன்றது வந்து டேட்டா டைப்ஸு, மை கிரேடுன்றது வந்து வேரியபிள் நேமு, ஏ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூ வந்து ஏ. அப்போ வந்து ஒரு கேரக்டரை மட்டும் சொல்கிறத %cன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டுக்கா சிங்கிள் கேரக்டரை மட்டும் இது பண்ணுறது, அதுதான் வந்து %cன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்ஸ் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு. நியூமரிக்ஸ் டைப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு டேட்டா டைப்ஸு. இது வேரியபிள் நேம் வந்து மை நேம்னு சொல்லிட்டு நம்மளா அசைன் பண்ணுறது தான். வேரியபிள் நேம் வந்து நம்மளா எது வேணால் கொடுக்கலாம், நம்ம இஷ்டப்படி கொடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா உங்கள் இஷ்டப்படி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் கொடுக்கறது தான். 1000 சொல்கிற வேல்யூ வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பிரிண்டஃபுல்லாக போய்ட்டு இது போல் டபுள் கோட்ஸ்குள்ளே %d கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து 1000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ மை நம்ன்றது தான் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும், அதை தான் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் இங்கே ஃப்ளோட்டிங்க்கும் அது போல் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங், டபுள் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங்னா அதில் சின்ன வேல்யூ மட்டும் டெசிமல் வேல்யூ வந்து வரும். டபுள்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பருக்கு டபுள் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங்க்கு, அதான் %defன்னு சொல்லியிருக்காங்க. /n பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணும், அதுக்கு தான் /n யூஸ் பண்ணுறாங்க. எல்எஃப்ன்றது டபுள், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்தது என்ன வருதுன்னா, இப்போ மெமரி சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் இன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 or 4 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா அந்த 0s and 1ஸ்ன்னு வரும்ல, அதுதான் இங்கே. ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா 4 பைட்ஸு, டபுள் வந்து 8 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேருன்றது 1 பைட்ஸு. இதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு வரும், ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது போல் இன்ட்டுனா என்ன, ஃப்ளோட்டுனா என்ன, பைட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸாமில் வரும், பேங்கிங் எக்ஸாமில் அது போலலாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரியல் லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இன்ட்டில் வந்து ஐட்டம் வந்து ஒரு 50ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா 99
9.99 சொல்லியிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸு. அதுக்கடுத்தது டோட்டல் காஸ்ட்டு ஐட்டம் இன்ட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணோம். கேரில் பார்த்தீங்கன்னா கரன்சி ஈக்குவல் டு டாலர்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்படி தான் வரும் சிம்பிள். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எதுனா அது வந்து இப்படி தான் நோட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது செமிகாலன்லாம் கரெக்டாக போட்டுக்கணும் எண்டு. அதை வச்சு இங்கே வந்து printf மெத்தடில் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு %d அந்த %dயில் 50 இருந்ததுன்னா 50 பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா printfல வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் பர் ஐட்டம்னு இருக்குல்ல, இப்போ முன்னாடி வந்து டூ டிஜிட் தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த .2f இருக்குல்ல, அதை வந்து நோட் பண்ணோம் இந்த இடத்துல. இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா %c. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த %dன்றது வந்து ஒரு சிங்கிளான இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். எனக்கு வந்து மல்டிபிள் நம்பர் வரும் இல்லை, டெசிமல் வேல்யூனால் வந்து அதை நோட் பண்ணி இங்கே 0.2 அந்த 0.2 டிஜிட் வந்தால் எனக்கு போதுன்னா இந்த இடத்துல 2 இது பக்கத்தில் டாலர் சைன் வரத்துக்கோசரம் இந்த இது வந்து %c வந்து சிங்கிள் கேரக்டர். இப்போ ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்டுக்கு இன்னெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து ஒரு கேல்குலேஷன் நடக்குது. இந்த கேல்குலேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்ட்டு பண்ணுற வேரியபிளை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் கன்வர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப் கன்வர்ஷன்னா என்னென்னா, இது வந்து என்னென்னா இப்போ வந்து இன்டீஜரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் 5ன்னு சொல்லிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இன்ட்டு ஒய்யில் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ரெண்டுத்தையும் சம் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. இது உள்ளார பார்த்திங்கன்னா 5/2ன்னு சொன்னிங்கன்னா இப்போ இன்ட்டு வேல்யூ கொடுத்துருந்தால இதில் வந்து 5 வந்து 2ஆல் வகுத்தோன்னா நமக்கு வந்து 2.5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் வந்து இதுக்கு வந்து இன்டீஜர் கொடுத்துருந்தா இன்டீஜர் வேல்யூ தான் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நமக்கு வந்து 2.5ன்னு சொல்லிட்டு வராது. இன்டீஜரில் இருக்கிறதால 2 மட்டும்தான் ஆன்சர் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.